சந்தோஷ் 2024 வெளியாகி பல்வேறு உலக திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்ற ஒரு திரைப்படம். இது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நிறுவனங்கள் சேர்ந்து தயாரித்த ஒரு திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் இந்தியாவில் திரையிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஏன் அது தடைகளை விதித்திருக்கிறது அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது கிரைம் டிராமா ஜானரில் வெளியான ஒரு திரைப்படம். ரைட், இந்த திரைப்படத்தை சந்தியா சூர்யா அவர்கள் இயக்கியிருக்கிறார். பிரதான கதாபாத்திரத்தில் சகானா கோஸ்வாமி நடிச்சிருக்கிறாங்க. ரைட், சந்தோஷ் திரைப்படத்துடைய கதை என்ன? ஆர்டிகல் 15 எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஒரு கொலை வழக்கை தேடிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு என்னென்னா, ஒரு 28 வயதான ஒரு விடோயர், அதாவது சகானா கோஸ்வாமி தான் சந்தோஷ் சைனின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் படத்தினுடைய நாயகி. அவங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுடைய ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு போராட்டத்தில் நம்ம சந்தோஷுடைய கணவர் இறந்து போகிறார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கணவருடைய வேலை இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கொடுக்கப்படுகிறது. இவங்களும் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிளாக பதவி ஏற்றதுமே ஒரு கேஸ் வருது. அது ஒரு 15 வயது ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் காணாமல் போகிறாள். அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கப்புறம் அந்த கேஸை ஸ்டடி பண்ணிட்டு போகிறாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, சந்தோஷ் சைனிக்கு நேர்ந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத திரையில பார்த்து தெரிஞ்சுக்காங்க.